சாப்பிடு. வேண்டாம். சொன்னா கேளு. வேண்டாம் சொல்றேன்ல. பிரியா, போனை கீழே வைடா ராஸ்கல். பிரியா, பிரியா, ஐயோ என்ன பிரியா அது? ஹலோ. பிரியா கை எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நீங்க சீக்கிரம் வாங்க. எனக்கு கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. நீங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். நான் உன்னை இங்க வர சொன்னது என் தங்கச்சி பிரியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு இல்லை, என் உயிரை காப்பாத்திக்க. என் உயிர்னு சொன்னது என் தங்கச்சி பிரியாவை. நானும் நீங்க கூப்பிட்டீங்கிறதுக்காக வரல, என் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். நான் உயிர்னு சொன்னது என் பிரியாவை. பிரியாவை மறந்துட்டு உன் வேலை எதுவோ அதை பாரு. உனக்கும் அவளுக்கும் ஒத்து வராது. ஒத்து வரும். வராது. வரும் சார். ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். அது நடக்காது. நடக்கும் சார். நடக்காதுங்கிறேன். நடக்கும் சார். அப்படி ஒண்ணு நடந்தா நான் உன்னை கொன்னுடுவேங்கிறேன். நான் செத்தறேங்கறேன். டேய் என் தங்கச்சி உன்னை லவ் பண்ணான்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். லவ் பண்றாங்கன்னு தெரியுதுல சார், சேர்த்து வைக்க வேண்டியதானே சார்? முட்டியாதுடா. புரிஞ்சுக்கங்க சார். ஏன் சார் பிள்ளை மாதிரி பேசுறீங்க? பிள்ளனா? யாருடா பிள்ளை? ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்த்து அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க பிள்ளை இருந்த வேலை வெட்டு இல்லாம ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி அவன் வாழ்க்கை கெடுக்கிற நீங்க ஹீரோவா? ஆமா சார். ஆமா. கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் தான் பொண்ணோட அப்பாவோட இனிஷியல். அதுக்கப்புறம் எங்க இனிஷியல் தான். ஏ கவிதாவை பி கவிதான்னு மாத்துவோம், சி உமாவை டி உமான்னு மாத்துவோம். இனிஷியலே தூக்கி போட வைக்கும் சார். அதான் சார் காதலோட பவர். இப்படி பேசி பேசிய பொண்ணுங்களை ஏமாத்துக்கடா. யார் சார் ஏமாத்துறது? 22 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கடமை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கூட வாழ்ந்தாலும் நாங்க தான் சார் பாத்துக்கணும். அதான் சார் காதல். மண்ணாங்கட்டி. காதலிச்சு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் கஷ்டம் வந்து நடு ரோட்ல விட்டு போயிடுவீங்க. அப்ப கூட ஒரு அப்பனோ அண்ணனோ தம்பியோ தாண்டா வரணும். காதல் தடுமாறும், கடமை தடுமாறாது. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது சார். என் பிரியாவை நான் கணேசன் தான் பாத்துக்குவேன். என்ன பண்ணுவ? கப்ப வச்சு பிடிப்பியா? சார். என்ன சார்? என்னடா சார்? என் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? எனக்கு என்ன சார் தகுதி இல்ல? அழகு இல்ல, அறிவு இல்ல, அந்தஸ்து இல்ல, பணம் இல்ல. காதலுக்கு பணம் தேவையில்ல சார், மனசு இருந்தா போதும். பிராக்டிகலா பேசுறா ஃபூல். மனசு போதும். மனசு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? இல்ல உடம்பு சரியில்லை ஊசி போட முடியுமா? வாழ்றதுக்கு பணம் தாண்டா முக்கியம். என் தங்கச்சி வெளியே சாப்பிட்டு நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். அவ ஒருவேளை சாப்பிடுறதுக்கு நீ 1 மாசம் சம்பாதிக்கணும். நீ எல்லாம் எங்க வேணாலும் படுத்து தூங்குவ. ஆனா என் தங்கச்சிக்கு ஏசி ரூம் தவிர வேற எங்கேயும் தூங்கி பழக்கம் இல்லை. நீ எல்லாம் வெளியே போனா எந்த கலர் சட்டை போடணும்னு கன்ஃபியூஸ் ஆவ. ஆனா என் தங்கச்சி எந்த கலர் கார்ல போகணும்னு கன்ஃபியூஸ் ஆவ. உன்னால அவளை 1 மணி நேரம் கூட சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அவ சந்தோஷமா இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து என் தங்கச்சியை விட்டு போயிடு. இதை நீங்க உங்க தங்கச்சிக்கிட்டே சொல்ல வேண்டியதானே? கேட்க மாட்டேங்கிறாடா. அப்புறம் நான் மட்டும் இது கேட்கணும்? நான் இத்தனை வருஷமா பாசமா வளர்த்த என் தங்கச்சி என் பேச்சை கேட்காம கையா எடுத்துக்கிட்டா. நான் உன்னை அடிச்சேன். ஆனா அந்த அவமானத்தை மறந்துட்டு நான் கூப்பிட்ட உடனே நீ வந்தேன். ஏன்னா பொண்ணுங்களை விட பசங்களுக்கு தான் சென்டிமெண்ட் ஜாஸ்தி. அதனாலதான் நான் உன்னை கேட்கிறேன். நான் பிறந்ததுல இருந்து யாருக்கிட்டையும் எதையும் கேட்டதில்லை. முதல் முறையா உன்கிட்ட கேட்கிறேன். என் தங்கச்சியை விட்டுரு. அவதான் என் உலகமே. என் சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு என் தங்கச்சியை விட்டுரு ப்ளீஸ். ஓகே பாஸ், உங்க சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. ஆனா வெறும் சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அப்படியே ஒரு செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எது செட்டில்மெண்ட் பாஸ்? செட்டில்மெண்ட். பணம் எவ்வளவு வேணும்னு சொல்லு. பொருள் உங்களது பாஸ், வெளியே நீங்களே சொல்லுங்க.
ஒரு 2 லட்சம். என்னது 2 லட்சமா? காதல்னா அவ்வளவு கேவலமா போச்சா? ஏன் குரு சார், காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மத்தவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்ல 5-10ன்னு ஆட்டைய போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதியில நிக்கும். சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் 1/2 லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னா அவன் நம்மள அசிங்கமா பார்ப்பான். அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான். அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள. அவனை எல்லாம் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்னாடி இருந்து இன்னொருத்தன் கை வைப்பான். திரும்பி பார்த்தா போலீஸ், கேட்டா ஈவ் டீசிங்பான். அந்த கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா அந்த பொண்ணு, சி பொறுக்கி ராஸ்கல் நாயே, நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல அப்படின்னு என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையே திட்டும். அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு மனசுல உக்காந்து அவ வாயாலியா ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு, இனிமே நீ தான் என் உயிரு, மத்தவங்க எல்லாம் இன்னும் சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்க பரப்பாடு. கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்கும். தண்ணியா குடிங்க குடிங்க. கேக்குற உங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கு, அலையிற எங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். சரி, விலை எவ்வளோன்னு சொல்லு. திரும்பவும் சொல்றேன், பொருள் உங்களது, நீங்களே விலையை சொல்லுங்க. ஒரு 20 லட்சம். திரும்பவும் 25 சொல்றேன். லட்சம் ஃபைனல். இந்த 2 நோட்டு கள்ள நோட்டு. ஏய், நாங்களும் அச்சடிச்சோம், தெரியாம வந்திருக்கோம். 2 நோட்டு தானே கள்ள நோட்டு. இது கள்ள காதலா இருந்தா பரவாயில்ல, நல்ல காதல். அங்கிள், ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? ஆட்டோக்கு. எது? அதெல்லாம் அக்கவுண்ட்ல பேசல, எடுங்க. இந்தா. ஹலோ, மறுபடியும் லவ் கிவன் என்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டியே? இது வரைக்கும் காதலுக்கு மரியாதை, இனிமேல் காசுக்கு மரியாதை. வரட்டா? ச்சே, இந்த மாதிரி சின்ன பென்சில் எழுதி அண்ணனை அசிங்கப்படுத்தாத. இந்தா 1000 rupees பென்சில் வாங்கிக்க. இந்தா 500 rupees. இது எதுக்குடா? எப்படியும் தப்பா தான் எழுதுவ, அழிக்கிறதுக்கு ரப்பர் வாங்கிக்க. அப்பா அப்பா, அண்ணன் நிறைய பணத்தோட வந்திருக்கான்ப்பா. என்னடா? மா, அப்பா ஒரு இடத்த வாங்கி போட்டு விற்க முடியாம அவஸ்தைப்படுறாருல, அந்த இடத்த நானே வாங்கிக்கிறேன். விலை எவ்வளவுன்னு கேட்டு சொல்லுமா. என்னடா சொல்ற? உண்மையதான் சொல்றேன், நம்பிக்கை இல்லைன்னா இதோ பாரு. 25 லட்சம். ஏதுடா இவ்வளவு பணம்? கேக்குறாருல, சொல்றா. இது எங்க இருந்து திருநான்னு கேளு. டே, இவ்வளவு பணத்தோட வந்தா சந்தோஷப்படணும், இப்படி சந்தேகப்படக்கூடாது. டேய், உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்டா, எங்க இருந்து வந்து இவ்வளவு பணம் உனக்கு? சத்தியம் பண்றா? பண்றா? இல்லங்க, இவன் கண்டிப்பா எங்கேயோ திருடிட்டு தான் வந்திருக்கான். நான் திருடல. டேய், சுயமா 1 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப ஏற்படுற வலி என்னன்னு எனக்கு தெரியும்டா. சொல்றா, இவ்வளவு பணம் எப்படி வந்தது? சொல்றா, சொல்றாங்கறல்ல. சொல்லிடுப்பா. சொல்றேன். உங்களுக்கே தெரியும், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவங்க அண்ணன் என்னை கூப்பிட்டு, என் தங்கச்சியை மறந்துரு, உனக்கு 25 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னான். காதலா பணமான்னு யோசிச்சு பார்க்கும்போது பணம் தான் முக்கியம் தோணுச்சு, வாங்கிட்டேன். இவ்வளவு நாளா நீ பொறுப்பு இல்லாத பிள்ளைன்னு தாண்டா நினைச்சேன். இப்பதான் நீ பிள்ளையே இல்லைன்னு தோணுது. ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திட்டு இப்படி பணத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, நீ உருப்படுவியா? போடா போ, இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து போ, போடா. அம்மா, வாழ்க்கையில பணம் தாமா முக்கியம். அது உனக்குடா.
எங்களுக்கு இல்ல. இந்த பணத்தெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். முதல்ல இங்க இருந்து வெளியே போடா. இவ்வளவு நாளா அப்பா தான் வெளியே போன்னு சொல்லுவாரு. இப்போ நீயே சொல்லிட்ட. போறேன். முதல்ல சொந்த வீட்டுல இருந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். முடியல. உங்களுக்கு என்னைக்காவது பணம் தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. நேர்ல கேட்க கூச்சமா இருந்தா போன் பண்ணுங்க. என் நம்பர் 9884062004. அம்மா ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன். பிரியா எங்க கிளம்புற? டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல. திருவு பார்க்க போறேன். பிரியா பிரியா நீ இப்ப போனாலும் திரு உன்னை பார்க்க மாட்டான். ஏன் அண்ணி? சொல்லுங்க அண்ணி. சொன்னா தாங்க மாட்டோமா. அவன் விரும்புறது ஒண்ணே இல்ல, நம்ம கிட்ட இருக்க பணத்தை. என்ன சொல்றீங்க? உன் மேல இருக்க காதல வேணான்ட்டு அண்ணன்ட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டாமா. அப்படின்னா அண்ணா சொல்ல சொன்னாரா? இல்லம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். பிரியா, முத்துக்கிட்ட சொன்னது உண்மைதான். என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு திரு பணத்தை வாங்கிட்டு போயிருக்க மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பணம் கொடுத்தவன் நான் சொல்றேன், அண்ணன் பேச்ச நம்ப மாட்டியா? யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். பணம் வாங்கினவன் அவனே சொன்னா அப்ப நம்புவியா? இல்ல பிரியா. என் அண்ணன் சொன்னாரே. ஆமா, பேரம் பேசினாரு. எவ்வளவு பணம் வேணா வாங்கிக்க, என் தங்கச்சி விட்டு போயிருன்னாரு. வேணவே வேணாம். போகும்போது கூட கடைசியா ஆட்டோக்கு 100 ரூபாய் வச்சுக்கன்னாரு. 10 பைசா வேணான்ட்டேன். அப்ப நீ பணம் வாங்கல தானே? நீ நம்புறியா? அதுல திரு. பிரியா பிரியா, உங்க அண்ணன் சொன்னாங்கிறது ஓகே. ஆனா நீ என்ன சந்தேகப்பட்டப்ப அதான் என்னால தங்க முடியல. பிரியா, காதலுங்கிறது மரம் மாதிரி, காசுங்கிறது காத்து மாதிரி. காத்தடிச்சா மரம் ஆடும். ஆனா காத்து கூடவே மரம் போயிடும் நினைக்க கூடாது பிரியா. பிரியா, உங்க அண்ணனுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை அண்ணனுக்கும் சொல்றேன், காசை கொடுத்து காதலை பிரிக்க முடியாது. நீ என்ன நம்புறல? நான் உன்னை நம்புறேன். அண்ணன் நினைச்சாதான் பயமா இருக்கு. நீ எப்படி சமாளிக்க போற?